Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு தக் லைஃப் வீடியோ பார்க்க போறோம் ஃப்ரம் ஆர் யூ ஓகே பேபி. அதானே இல்ல தம்பி போவோமாவா? எந்த சேனல்னு தெரியலையே. ரெண்டுல ஏதோ ஒரு சேனல், ரெண்டுமே நல்ல சேனல் தான். இப்போ அவர் சொல்லும் போது நம்ம கேட்டுக்க போறோம். ஆர் யூ ஓகே பேபி தம்பி போவோமான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எலெக்ஷன் தக் லைஃப் தான் வந்திருக்கு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதுல பார்ப்போம். பிரச்சாரத்தில் மோசமாக மோதிக்கொண்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. வாங்க, இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் தக் லைஃப் பார்ட் 3 பார்க்க போறோம். கட்சிகள் மாத்தி அடிச்சுக்கிட்டது, மாத்தி பேசுனதுன்னு சொல்லி வீடியோ ஒரே ஃபன்னா இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன், இது எலெக்ஷனா இது கொலாடி சண்டையானே தெரியல, அப்படி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா பாக்கற நமக்கு ஜாலியா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஒருத்தர் திட்ட அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை கொடுக்கன்னு சொல்லி 2 வீடியோ கண்டுபிடிச்சு போடுறதுக்கு பயங்கர எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தப்பு பெருசா தவுளு பெருசாங்கிற மாதிரி நீ மோசமா இல்ல நான் ரொம்ப மோசமான 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல இவர் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க தோத்த ரெக்கார்டு எடுத்துக்கலாய்க்க. ஆஹா, தேர்தல் பிரச்சாரம் இப்படி இருக்கணும். நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசுகள், கோமாளிகள், கொலைகள் துறைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. கருணாநிதி பிறகு, ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்பதை சரியான போட்டு. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் நீங்க எத்தனை தேர்தல் வந்தாலும் நடக்காது, அவர் நீங்களும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நடக்காது, இவர் அவங்க நடக்காதுன்றாரு, அவர் இவங்க நடக்காதுன்றாரு. ரெண்டும் நடக்காதுன்னா பார்த்தா நடுவால விஜய் வர விசில் எப்படி இருக்கு? ரெண்டுமே நடக்காது. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையை டைப் அடிக்கல. பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு இருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. 2 பேரும் இருந்து கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. இதுவரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போட்டின்னு சொல்லி அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா, அப்பாவும் உதயநிதியும் சேர்ந்து டிஎம்கேக்கும் சென்ட்ரலுக்கு தான் போட்டி, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு மாத்திட்டாங்க. எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாடுக்கு எதிராகவே மாறிட்டாரு, மோடியோட அடிமையாவே மாறிட்டாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டோட கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கி தான் உட்கார்ந்துருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். அப்படி எதிர்வரக்கூடிய என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இது. 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதையை அடமானம் வைக்க நான் ஒன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்ல.
தாடிக்கேத்த மூடி மாதிரி பேசினாரு ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பேரை சொன்னாதான் டிஎம்கேயோட சண்டையை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா சண்டையே டிஎம்கேக்கு பிஜேபிக்கு மாத்தி விட்டாங்க. எடப்பாடியும் சின்ன ஆள் இல்ல, மனுஷன் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போறாருன்னு பார்த்தா பழைய ஹிஸ்டரி தோண்டி எடுத்து ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க, அதை நீங்களே பாருங்க. தாடிக்கேத்த மூடி மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நல்லவர், குஜராத்தில் சிறப்பு ஆட்சி செஞ்சவர், திறமையானவர்னு யார் சொல்றா? திரு கருணாநிதி, திரு உதயநிதியினுடைய தாத்தா சொல்றாரு. கட்டி பேப்பர் கட்டி விடுறாங்க. நல்லவர் நரேந்திர மோடி அவர்கள் யார் சர்டிபிகேட் கொடுத்தது? திரு கருணாநிதியே கொடுத்துட்டாரு. அப்பளும் மகனும் வாய் மூடிட்டு கொண்டு குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரவருக்கு பேட்டி. அப்பளும் மகனும் வாய் மூடிட்டு கொண்டு அப்பளும் மகனும் வாய் மூடிட்டு கொண்டு. இப்பதான் நம்ம முக்கியமான சண்டையை பார்க்க போறோம். இது தமிழ்நாட்டுக்கு தேவையான சண்டையான்னு பார்த்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா பார்க்க நமக்கு நல்லா இருக்கு. அப்படி என்ன சண்டைன்னா, அப்பா தான் எடப்பாடி சசிகலா காலில் விழுந்துட்டாருன்னு சொல்லி கலாய்க்கிறாருன்னு பார்த்தா மகன் ஊரா போய் போட்டோ எடுத்துட்டு வந்து கலாய்க்கிறாரு. மீண்டும் அந்த அம்மா காலை வாரி விட்டு என்ன தெரியுமா கேட்டாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டாருமா. போட்டோ பெருசா எடுத்துட்டு ரெண்டு பக்கம் 360 டிகிரி போட்டோ நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. இதுக்கு ரிப்ளைவா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் ஒரு முக்கியமான ஆளுக்காக பால்ட் ஆயில் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தாருன்னு சொல்லி நம்மளால கன்ஃபார்ம் செய்யப்படாத மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது. அதை எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி. பாவம் வேண்டாம், ஏற்கனவே பால்ட் ஆயில் கொடுத்து அவரு கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த பால்ட் ஆயில் குடிக்கிறவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்ன பண்றது, தலைவிதி. இப்ப சமீபத்துல என்ன சொல்றாரு? டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்காரு. இனிமே வரையான எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்ட் ஆயில் பழனிசாமி. நம்ம கட்சி நிர்வாகிகள் சொன்னதுதான் நான் சொன்னேன். பால்ட் ஆயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுன்னு சொன்னேன். பால்ட் ஆயில் குடித்தவங்க எல்லாம் இவருக்கு ஏங்க கோவம் வருது? யாரையாவது பேர் சொல்லி சொன்னா குறிப்பிட்டு சொல்லல. அப்போ நான் குடிச்சவங்கள சொன்னேன், இவருக்கு ஏன் கோவம் வரணும்? ஏங்க இந்த அட்மின் கூட இப்போ வந்து ஒரு கொலாடி சண்டைன்னு சொல்லும்போது நான் அந்த அளவுக்கு இருக்கும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவோம்ல, நான் ஒன்னே சொல்லலை உனக்கு ஏன் கோவம் வருது, நான் உன் பேரை சொன்னேனா அப்படி சண்டை போடுவோம்ல, அப்படி இருக்கு. இவருக்கு ஏன் கோவம் வருது? எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன அவரே சொல்லிட்டார். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி இனி பால்ட் ஆயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்ல. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, பால்ட் ஆயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நீங்க என்ன பேர் வேணாலும் வைங்க, ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல, அது போது எனக்கு. இது இன்னும் முடியல. திரும்பவும் உதயநிதி போட்டோவை ஒவ்வொரு ஊரா போய் காமிக்க இதுல கடுப்பான எடப்பாடி இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இறங்கி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்ன பண்ணாருன்னா, இன்ஸ்டாகிராம்ல உதயநிதி ஒரு ஆக்ட்ரஸோட போட்டோவை ரீபோஸ்ட் பண்ணதை எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பையனும் காலுன்னு பேச மனுஷன் காலை வச்சே முடிச்சு விட்டாரு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாற்றில் அவங்களுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. எப்படி படுத்திருக்காரு பாத்தீங்களா? அவ்வளவு அழகா அந்த மாதிரி. இது தாமா சொன்னேன். அவர்தான் அந்த தொகுதி புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? டைம் கொண்டு நோண்டி எடுத்திருக்காங்க. நீங்க ஒரு துணை முதலமைச்சர் 2 மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை? அந்த சில நேரம் அந்த கைதாவரி கூட படும் இல்ல. ஆனா அரசியலுக்கு வந்தா அப்படியும் படக்கூடாது. அரசியலுக்கு வந்தா இன்ஸ்டாகிராம் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு இருக்கணுமுங்க. கைதாவரி பட்டாலும் நாங்க எடுத்துட்டு
come look at this. ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால் தால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால் அது தால் என்ன குடிச்சா இது? உங்க பால் பாடி தால் பால் தாங்காது என்ன தம்பி. கதை? இந்த வீடியோ புது புது நியூஸா வெளியே வருது. பார்த்துறாதீங்க. பார்ட் 4ல ஏடிஎம்கேக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா காலில் விழுகிறனால மட்டுமே ஒருத்தனால சிஎம் ஆக முடியும்னா தமிழ்நாட்டில் யார் வேணாலும் சிஎம் ஆகலாம். 2 பேரும் அவங்க ஆட்சியில் செஞ்சதை சொல்லி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இந்த சம்பவத்தை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல அரசியலே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் பாலில் பழம் விழுகுன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ விழுந்துருச்சு பாலில் பழம். தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி திமுக கூட்டணி முடிவாகி விட்டதா? பழம் பாகல் எப்போது கேப்டன் இல்லாத இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இவங்க கூட்டணி முடிவு இப்படி இருக்கு. கேப்டன் இப்ப இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு தெரியல. உங்கள் திருமணத்தை நடத்தி வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான். அந்த திருமணத்தை மண்டபத்தை இழுத்ததே கலைஞர் அவர்கள். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கலைஞர் செஞ்சுட்டார். கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சு இப்ப கூட பேசுனா இனம் இனங்கிறார். இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சிலவரில் இவர் இனத்தை பற்றி பேசுறாரு. தமிழ் பண்ணி அந்த மக்கள் இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போட்டு. ஆனா எனக்கு என்ன இதுல என்னன்னா இவங்க அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் 2-3 மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. பேசும்போது அதை கிளிப் எடுத்து போட்டு இவங்க இதுக்குள்ள இந்த கட்சிக்குள்ள நுழைஞ்ச துரந்தர் இவங்க என்னன்னு பார்த்தா அவங்க அந்த இப்போ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மேடையில் வச்சுக்கிட்டு என்ன அண்ணன் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கு, என்ன பெருசா இருக்கு, அவரோட இதில் லேடிஸுக்கு ஆபத்து பாதுகாப்பு இல்லை, அவ்வளவுதானே. அதுதானே பெரிய விஷயமே. இல்லை அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க ஸ்பை துரந்தர் ஸ்பை அவங்க அதுக்கு கூட்டணிக்கு வரல சார், அவங்க துரந்தர் ஸ்பையே அவங்க தான் அப்படின்னு இப்போ இவங்களுக்கு துரந்தர்னு பேர் வச்சு இப்போ மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் பிரேமலதா அவர்கள் பண்றதெல்லாம் பார்த்தா எடப்பாடி ஏதோ ஸ்பையா அனுப்புன மாதிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாதிரி தோணுது. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மாப்பிள ரொம்ப நல்ல பையங்க, என்ன கொஞ்சம் கஞ்சா மட்டும் அடிப்பான். நீங்க வெறும் அந்நியார்ல ஹம்சாலி அந்நியார், துறந்த மாதிரி பிரேம்லாந்தர். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு அந்த கடைசி. அரசியல் கட்சிகள் மாத்தி பேசிக்கிட்டதையும் மாத்தி செஞ்சுக்கிட்டதையும் பார்ட் 4ல பார்க்க போறோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. நல்லா இருக்குன்னா இதில் இந்த கடைசியாக பார்த்த மீம் தான் எனக்கு ஷாக்காக இருந்தது. அவங்கள அப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு எந்த அர்த்தத்தில் பார்த்தாலும் நமக்கு ரிசீவ் ஆகுறது என்னமோ ஸ்பை மாதிரி தான் ரிசீவ் ஆகுது. 2 பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு இதை தவிர என்ன சொல்ல முடியும், வேற என்ன இருக்கு குற்றச்சாட்டு, வேற எதுக்கு வேற இது 2மே போதுமே பெருசா பார்த்தா. இதே மாதிரி இன்னொரு மேடையிலையும் பேசியிருக்காங்க இதே மாதிரி. அப்போ அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க துரந்தர் ஸ்பைடா இவங்க. ஸ்பை மாமா ஸ்பை. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கட்டுமா? பாய்.